நிகழ்ச்சி என்னுடைய நடைபயணம் ஏதோ விளம்பரத்துக்காக ஓட்டுக்காக நான் இங்க வரவில்லை. உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க நான் வரல. நான் வந்த நோக்கமே வரும் காலத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகள்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு சுயமரியாதையோடு, சுயமரியாதை முக்கியம், சுயமரியாதையோடு வாழ வேண்டும். படிக்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் ஒரு கௌரவமா இருக்கணும். அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். திமுக ஆளுங்கட்சி திமுக அடுத்த தேர்தலை பற்றி கணக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கின்றார்கள். நானு அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன். நான் திமுக அடுத்த தேர்தலில் எவ்வளவு கொடுக்கலாம், இந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்குது, இப்படி எப்படி கொடுக்கலாம், என்ன பொருள் கொடுக்கலாம், எப்படி ஏமாத்தலாம். ஆனா நானு உங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம், படிச்ச பிள்ளைங்களுக்கு எப்படி வேலையை வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வீடு நல்லா கட்டி கொடுக்கலாம், நல்ல கல்லு வீடா இருக்கணும், உங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கணும், உங்க வீட்டுல மின்சாரம் இருக்கணும், நீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், விவசாயிகள் நல்ல கௌரவமா வாழணும். காலையில துரைசாமிபுரம், காலையில இங்க துரைசாமிபுரம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல இங்க சிவகாசினா என்ன, பட்டாசு தொழிற்சாலை. பட்டாசு தொழிலாளர்களை, குறிப்பாக பெண்களை, தாய்மார்களை அங்கே நான் சந்திச்சு எனக்கெல்லாம் மன வேதனையோடு திரும்பி வந்தேன். நான் சிவகாசினாலே உலக புகழ் பெற்றது பட்டாசுக்கு. இந்தியாவுடைய 95 விழுக்காடு பட்டாசு சிவகாசியில தான் தயார் செய்கிறது. சிவகாசினா இந்த மாவட்டத்துல, விருதுநகர் மாவட்டத்துல பக்கத்துல, அங்க அந்த பக்கத்துல இந்த மாவட்டத்துல, அப்படி பெருமை மிக்க இந்த மாவட்டத்துல தொழிலாளர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு பக்கம் இல்லை. விபத்துக்கள், பல விபத்துக்கள். இந்த ஒரு வருஷத்துல 8 மாசத்துல 10 விபத்துக்கள், 31 பேர் இறந்திருக்கிறாங்க, 25 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மேல அந்த பவுடர் எல்லாம் பார்த்தா, கையில பார்த்தா சாயம் அப்படியே பூத்து போயிடுச்சு. அவ்வளவு எவ்வளவு காசு, எவ்வளவு கூலியுமா, 320 ரூபாய். காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஏமா வேலை செய்யறத, எனக்கு வேற தெரியலைங்க, எனக்கு கொஞ்சோண்டு மண் இருக்குது, ஆனா அந்த மண்ணுல தண்ணி இல்லைங்க. அந்த மண்ணுல மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா நான் ஏங்க இங்க பண்றேன், எனக்கு சொந்தமா எனக்கு மண் இருக்கு, அதுல நான் ஏதாவது ஒண்ணு விவசாயம் பண்ணி நான் பொழைச்சிப்பேன். என் பிள்ளைங்க எல்லாம் இங்க வேலை இல்லை, எங்கேயோ வெளியில போயிருக்கிறான், ஏன்னா இங்க ஒண்ணு இல்ல, வானம் பார்த்த பூமி, அதுக்குதான் நான் இந்த தொழில் போறேன். அதே போன்று நான் பட்டாசு தொழிலாளர்கள், பட்டாசு முதலாளிகளை நான் சந்திச்சேன். நான் தொழிலாளிகளையும் சந்திச்சேன். அவங்க கஷ்டம் என்னன்னு, முதலாளிகளோட கஷ்டம் என்ன பார்த்தா, திடீர்னு இங்க பட்டாசு தொழிற்சாலை மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா பட்டாசுனா நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் கலந்தது. ஆயிரம் ஆண்டுகளா ஏதாவது ஒரு விழா, திருவிழானா பட்டாசு, வீட்டுல கல்யாணம்னா பட்டாசு, வீட்டுல துக்க நிகழ்ச்சினா பட்டாசு தான். தீபாவளி பட்டாசு, கார்த்திகை மாசம் பட்டாசு, ஏதாவது ஒரு விழா, புது வருஷம் பட்டாசு, எல்லாம் பட்டாசு தான். அதனால நம்முடைய கலாச்சாரத்துல கலந்திருக்குது பட்டாசு. திடீர்னு உச்ச நீதிமன்றம் 2018 ஒரு தீர்ப்பு, என்னன்னு, பட்டாசு மாசுபடுகிறது, பொல்யூஷன் ஆகுதான், புகை வந்து உங்களுக்கு எல்லாம் அப்படி மூச்சு திணறுது, அதனால பசுமை பட்டாசு தான் தயாரிக்கணும்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டார். நானும் தேடி தேடி பார்த்தேன், அது என்னடா பசுமை பட்டாசு, பட்டாசு தெரியுது, பசுமை பட்டாசுன்னு உலகத்திலே இல்லை. கிரீன் கிராக்கர்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல பசுமை பட்டாசு. ஆனா நீதிபதிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, எனக்கு தெரியல. அவர் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டார், பசுமை பட்டாசு மாறணும். எவ்வளவு விஞ்ஞானிகளும் தயார் பண்ண பாக்குறாங்க, பசுமை பட்டாசு, பசுமை பட்டாசு எதுவும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இது மத்திய அரசும் மாநில அரசும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும். இது ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டுமில்லை, இது வேலை வாய்ப்பு, நம்முடைய பாரம்பரியம், நமக்கு பெருமை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருமை. பட்டாசு தீபாவளி வர வருது, ஆனா தீபாவளி வருது, சந்தோஷமா இருக்காங்க எல்லாம், ஆனா அது செய்யற தொழிலாளர்கள் சந்தோஷமா இல்லையே, சந்தோஷமா இல்லையே. அதுதான் என்னோட நோக்கம். இந்த பிரச்சனை, இந்த பகுதியில் இந்த பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க மறுபடியும் வழக்கு போட்டு அழுத்தம் கொடுத்து அப்படிலாம் இல்ல.
பேரியம் நைட்ரேட்னு ஒண்ணு, அந்த பச்சை உப்பு இல்ல, அந்த பச்சை உப்பு இல்லாம செய்ய முடியாது. அந்த பச்சை உப்பு வச்சுதான் செய்ய முடியும் பேரியம் நைட்ரேட். அது இல்லாம பட்டாசே வர. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் பார்த்திருக்கிறேன் நான். அதனால இதையெல்லாம் நிச்சயமாக நாங்கள் உங்களோடு இருந்து நாங்கள் போராடி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் செய்வோம்.